ரீசெண்டாக போன ஆடிவெள்ளிக்கு நம்ம கோயம்புத்தூர் வரப்பாளையத்தில் இருக்கக்கூடிய பொன்னுத்தம்மன் கோவிலுக்கு போயிருந்தேன். நான் பிறந்தது வளர்ந்தது கோயம்புத்தூராக இருந்தாலும் இது வரைக்கும் நான் போனதில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் போயிருந்தேன். பட் அங்கே போய் நாங்கள் ஃபேஸ் பண்ண டிஃபிகல்ட்டிஸ் என்ன அப்படின்றது உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். நாங்கள் போகும்போதே வந்துட்டு யானை வந்துருச்சு. ஏன்னா இந்த இடம் ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா வனப்பகுதி அப்படின்றதால இங்கே நிறைய யானைகள் நடமாட்டம் இருக்குது. ஸோ மான் மயில்னு எல்லாமே இங்கே வந்துட்டு உங்களால் பார்க்க முடியும். ஒரு அட்வென்ச்சரஸாகவும் இருந்தது. அதே சமயம் இங்கே வந்து ரொம்ப அம்மன் கோவில் வந்து சக்தி வாய்ந்த அம்மன் கோவில் அப்படின்னு சொன்னாங்க. இந்த கோவிலோட வரலாறை நான் பாலமீனா லைஃப் ஸ்டைல் அப்படின்ற பேஜில் டீட்டெயில்டாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த பேஜில் போய் செக் பண்ணி பாருங்க. கோவிலோட டைமிங் காலையில் 9:30 மணிலேருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மழை காலங்கள்லையோ இல்லைன்னா யானைகள் நடமாட்டம் இருக்கும்போது இந்த டைமிங்ஸ் வந்துட்டு மாறும். ஸோ நாங்கள் போனது ஒரு விசேஷ நாள் அப்படின்றதால நிறைய பேர் வந்திருந்தாங்க. நீங்களும் அந்த மாதிரி ஒரு சில நாட்களை செலக்ட் பண்ணி போனீங்கன்னா நிறைய பேர் கூட உங்களால் போக முடியும். அதே மாதிரி நீங்கள் 2 வீலர் 4 வீலர்னு எதில் போனாலுமே அடிவாரத்தில் நிறுத்திட்டு ஒரு 1.5 கிலோமீட்டர்லேருந்து 2 கிலோமீட்டர் நீங்கள் ட்ரக் பண்ணியும் ஸ்டெப்ஸ் ஏறி போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போங்க. ஆனால் செம்ம அட்வென்ச்சரஸாக இருந்தது. இந்த கோவிலோட வரலாறுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. சக்தி வாய்ந்த அம்மன் கண்டிப்பாக கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா இந்த பொன்னுத்தம்மன் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி தொடர்ந்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை.